வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம பிஜிடிஆர்பி மேத்ஸில் டோபாலஜியில் இருக்க லாஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா கவுண்டபிலிட்டி அண்ட் செப்பரேஷன் ஆக்சியம்ஸ். இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக் கவர் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவுண்டபிள், செகண்ட் கவுண்டபிள், லிண்டலாஃப் அண்ட் செப்பரபிள் ஸ்பேஸ், செப்பரேஷன் ஆக்சியம்ஸ், இதுக்கு ரிலேட்டடான ரிசல்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கவுண்டபிள்னா என்னங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் கவுண்டபிள்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கவுண்டபிள் பேசிஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பேஸ்க்கு எப்போ கவுண்டபிள் பேசிஸ் இருக்கும் அப்படின்னா இஃப் தேர் எக்ஸிஸ்ட் எ countable collection B of neighborhood of X such that each neighborhood of X contains at least one of the elements of B. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா X is said to have a countable basis if there exists a countable collection. நம்ம வந்து இப்போ ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து எடுக்க போகிறோம். அதுக்குள்ளே என்னென்ன மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும்னா எக்ஸோட நெய்பர்ஹுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கே நெய்பர்ஹுட்டுங்கிற டேர்ம் எதை டினோட் பண்ணும்? ஓப்பன் செட். ஸோ ஓப்பன் செட் நம்ம டோபாலஜி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? ஒரு சப்செட், அது வந்து டவ்வில் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் இங்கே எப்படி எழுதியிருக்கோம்? இந்த கலெக்ஷன்ஸ் வந்து சப்செட் ஆஃப் டவ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேர்டு வரைக்கும் நம்ம இங்கே டிஸ்கிரிப்டிவில் எழுதியிருக்கோம். இதில் இந்த கவுண்டபிள்ங்கிற வேர்டு இந்த எங்கே நோட்டேட் ஆகிருக்குன்னா Bn of x where n belongs to capital N. கேபிட்டல் என்கிறது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இப்போ கவுண்டபிள்னா என்ன அர்த்தம்? 1 2 3 நம்மளால் அந்த செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அது கவுண்டபிள். ஸோ அப்போ இங்கே ஒவ்வொரு B1க்கும் கரஸ்பாண்டிங்காக நமக்கு நேச்சுரல் நம்பருக்கு மேப்பிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் B1 1க்கு மேப் ஆகும், B2 2க்கு மேப் ஆகும். ஸோ கவுண்டபிளோட டெஃபினிஷன் படி தேர் இஸ் த 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் பிட்வீன் த செட் அண்ட் த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அது இங்கே பாசிபிள் தானே. ஸோ இப்போ இந்த கவுண்டபிளுக்கு நம்ம இங்கே சொல்லியாச்சு, நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸுக்கும் இட் இஸ் அ சப்செட் ஆஃப் டவ்வுன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? சச் தட் ஈச் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ். இப்போது இந்த இடத்துல வந்து இந்த கலெக்ஷனும் இருக்கலாம், இது இல்லாத நெய்பர்ஹுட்டும் இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த நெய்பர்ஹுட் எல்லாமே கண்டைன்ஸ் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி. இதை நம்ம எப்படி இங்கே எழுதிக்கலாம்னா சச் தட் ஃபார் எவரி யூஎக்ஸ் இன் டவ். ஏன்னா நெய்பர்ஹுட்ங்கிறது இந்த இடத்துல எந்த மீன் பண்ணுது? ஓப்பன் செட்டை மீன் பண்ணும். ஓப்பன் செட்னா டவ்வில் இருக்கும். ஸோ இந்த யூஎக்ஸ் பிலாங்ஸ் டு டவ், தென் தேர் எக்ஸிஸ்ட் பிஎன் ஆஃப் எக்ஸ் இன் பி. நம்ம சூஸ் பண்ண கலெக்ஷன் வந்து ஒரு எலமெண்ட் சூஸ் பண்ணணும், அது பிஎன் ஆஃப் எக்ஸ். என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா? இந்த நெய்பர்ஹுட் வந்து கண்டைன்ஸ் ஒன் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இன் ஸ்கிரிப்ட் பி. அப்படின்னா இந்த நெய்பர்ஹுட்ங்கிறது இங்கே யூஎக்ஸ் கண்டைன்ஸ் ஒன் ஆஃப் த எலமெண்ட்ஸ்ங்கிறது இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? பிஎன். ஸோ பிஎன் ஆஃப் எக்ஸுங்கிறது சப்செட் ஆஃப் யூஎக்ஸ். ஸோ இதுதான் இந்த கவுண்டபிள் பேசிஸோட டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷனை நல்லா அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் வேர்ட் இருக்குல்ல, ஃபார் ஈச் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் பிஎன் ஆஃப் எக்ஸ் சச் தட் பிஎன் ஆஃப் எக்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் யூஎக்ஸ். இந்த வேர்டு இந்த லைன் வந்து நம்ம வேற ஒரு டெஃபினேஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எந்த டெஃபினேஷன்? ஓப்பன் செட் வித் ரெஸ்பெக்ட் டு பேசிஸ். பேசிஸை யூஸ் பண்ணி ஒரு செட்டை எப்போ ஓப்பன்ங்கிற டெஃபினேஷன் இப்படி தானே இருக்கும். அதில் எப்படி சொல்லியிருப்போன்னா U is said to be open if there exists Bn of x belongs to B such that Bn of x is a subset of U. ஸோ இதை நம்ம வந்து ஓப்பன் செட் டெஃபினேஷனில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஹாஃபில் இருந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பேசிஸ்க்கான மீனிங் தான் இங்கே வரும். ஸோ அப்போ இந்த கவுண்டபிள் பேசிஸில் இந்த லைன் எல்லாம் பேசிஸை டினோட் பண்ணுது. இந்த n பிலாங்ஸ் டு n இருக்கு இல்லையா, அது கவுண்டபிளை டினோட் பண்ணுது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பேசிஸோட கலெக்ஷன் வந்து கவுண்டபிளாக இருந்துச்சுன்னா அது கவுண்டபிள் பேசிஸ். ஸோ அந்த பேசிஸ் இருக்கிற ஸ்பேஸை வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா எக்ஸ் இஸ் செட் டு ஹாவ் ஏ கவுண்டபிள் பேசிஸ்ன்னு சொல்லிக்கலாம். இப்போது இந்த டெஃபினேஷன் எல்லாமே அட் எக்ஸ்னு ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்மளால் கவுண்டபிள் பேசிஸ் கலெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா தென் த ஸ்பேஸ் இஸ் செட் டு பி ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். அப்போ நம்ம எக்ஸை நம்ம என்ன சொல்லிக்கலாம்? ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் சொல்லிக்கலாம். அண்ட் ஆல்சோ இல்லைனா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கவுண்டபிலிட்டி ஆக்ஸுமே இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இன் ஜென்ரல் எ ஸ்பேஸ் இஸ் செட் டு பி ஃபர்ஸ்ட் கவுண்டபிள் இஃப் இட் ஹேஸ் அ கவுண்டபிள் பேசிஸ் அட் ஈச் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா தென் இட் இஸ் செட் டு பி ஃபர்ஸ்ட் கவுண்டபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட் எக்ஸ் பி ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். இதுக்கான ஒரு ரிசல்ட் தான் அது. A be a subset of x if there is a sequence of points of A. Let it be xn ன்னு எடுத்துக்கிறேன். இந்த xn வந்து Aல இருந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். where A is a subset of x. இந்த xn வந்து converging to x னா then x belongs to A closure.
இப்போ இந்த ரிசல்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே ஃபஸ்ட் கவுண்டபிள்ங்கனே சொல்ல, ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸாக இருந்தால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கான்வர்ஸ் பார்ட்னா என்ன அர்த்தம்? x belongs to A closure implies there is a sequence xn in A such that xn converges to x. இதுதான் கான்வர்ஸ் பார்ட். இந்த ஃபஸ்ட் பார்ட்டுக்கு வந்து நீங்கள் வெறும் டோபாலஜிக்கல் ஸ்பேஸாக இருந்தாலே இது ஹோல்ட் ஆகும். இது கான்வர்ஸ் பார்ட் அப்படிங்கிறப்போ அது எப்போ ஹோல்ட் ஆகும்னா, இஃப் எக்ஸ் இஸ் ஃபஸ்ட் கவுண்டபிள், எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட் கவுண்டபிளாக இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன? எஃப் இஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். தென் ஃபார் எவரி கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ், எல்லா கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸும், அதாவது நீங்கள் எந்த கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் எடுத்தாலும் அதோட மேப்பிங் இருக்கு இல்லையா, எஃப் ஆஃப் எக்ஸ்என், அது வந்து கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அந்த ஃபஸ்ட் கவுண்டபிள் யூஸ் பண்ணல, இதுக்கும் நம்ம டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் இருந்தால் போதும். கான்வர்ஸ் பார்ட் வேணும் அப்படிங்கிறப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு எக்ஸ். இந்த கான்வர்ஸ் பார்ட் எப்போ ஹோல்ட் ஆகும்னா கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஃபஸ்ட் கவுண்டபிள். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே கான்வர்ஸ் பார்ட் ஹோல்ட் ஆகிறதுக்கு தான் நமக்கு ஃபஸ்ட் கவுண்டபிள் வேணும். இப்போ இந்த ரிசல்ட்டுமே கூட நம்ம ஆல்ரெடி இன்னொரு டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். சேம் இதே ரிசல்ட் தான் இந்த இடத்துல the converse holds if x is what, சேம் இதே ரிசல்ட் the converse holds if x is what. ஸோ ரெண்டு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்ததை ரீகால் பண்ண முடியுதா உங்களால்? இதுக்கு முன்னாடி எதில் பார்த்துருக்கோம்? மெட்ரிசிபிள் அந்த கான்செப்டில் பார்த்துருக்கோம். சேம் இதே டிட்டோ இதே சென்டென்ஸ் தான். the converse holds if x is metriceable, the converse holds if x is metriceable. ஸோ இதே தான் நம்ம அங்கேயும் பார்த்துருப்போம். அப்போது ஃபஸ்ட் கவுண்டபிளுக்கும் செகண்ட் கவுண்டபிளுக்கு, ஏன்னா இப்போ ஃபஸ்ட் கவுண்டபிளுக்கும் நமக்கு அந்த கண்டிஷன்ஸ் வருது, செகண்ட் மெட்ரிசிபிளுக்கும் அந்த கண்டிஷன்ஸ் வருது. அப்போ ஃபஸ்ட் கவுண்டபிளுக்கும் மெட்ரிசிபிளுக்கும் என்ன ரிலேஷன்? இதை நம்ம இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம அடுத்து லாஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ செகண்ட் கவுண்டபிள். இப்போ ஃபஸ்ட் கவுண்டபிள் என்ன சொன்னோம்? இட் ஹேஸ் அ கவுண்டபிள் பேசிஸ் அட் ஈச் பாயிண்ட். ஓகேங்களா? செகண்ட் கவுண்டபிலிட்டி என்னென்னா இட் ஹேஸ் அ கவுண்டபிள் பேசிஸ் ஃபார் இட்ஸ் டோபாலஜி. இப்போது ரெண்டு பேத்துக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபார் இட்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நம்ம கவுண்டபிள் பேசிஸ், இங்கே ஃபார் இட்ஸ் டோபாலஜிக்கே நம்ம கவுண்டபிள் பேசிஸ் இருந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் said to be செகண்ட் கவுண்டபிள். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் வந்து செகண்ட் கவுண்டபிள். இது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டு நோட், இதில் எனி இன்டிஸ்கிரீட் ஸ்பேஸ் இஸ் செகண்ட் கவுண்டபிள். இன்டிஸ்கிரீட் ஸ்பேஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கோம்? த ஸ்பேஸ் இதோட இதுக்கு கரஸ்பாண்டிங்கான டோபாலஜி இதில் என்ன இருக்குன்னா எம்டியும் அந்த ஹோல் செட் மட்டும் இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸை நம்ம செகண்ட் கவுண்டபிள் சொல்லுவோம். இதே டிஸ்கிரீட் ஸ்பேஸ்னால் என்ன? செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது பவர் செட்டுக்கு தான் இது டிஸ்கிரீட் டோபாலஜி வரும். ஸோ இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் கவுண்டபிள். இந்த டிஸ்கிரீட் ஸ்பேஸ் இருக்குங்க இல்லையா, அதாவது ஸ்பேஸ் வித் டிஸ்கிரீட் டோபாலஜி, அது எப்போ செகண்ட் கவுண்டபிளாக இருக்குன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்க அந்த எக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது செகண்ட் கவுண்டபிளாக இருந்தால், சாரி அது கவுண்டபிளாக இருந்தால். இப்போ நீங்கள் இங்கே இந்த இடத்துல மீன் பண்ணிங்கன்னா இது வந்து கவுண்டபிள் தான், சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிள். இந்த இடத்துல எக்ஸுங்கிறது செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர், அன்கவுண்டபிள். அப்படி பார்க்குறப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கவுண்டபிள் வராது இல்லைங்களா, ஏன்னா இங்கே இஃப் அண்ட் ஒன் லீஃப் கண்டிஷன். ஆனால் நம்ம இங்கே செகண்ட் கவுண்டபிள் சொல்லியிருக்கோம். அப்போ எப்படி இதை சொல்லியிருப்போம்? ஏன்னா இப்போ நம்ம தான் சொல்லியிருக்கோம், இப்போ இந்த டோபாலஜி ஃபுல்லாகவே ஒரு செட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதை டோபாலஜி பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் வரும். இப்போ இந்த இடத்துல செகண்ட் கவுண்டபிள் நம்ம எப்படி சொல்லணும்னா ஆர் வித் நார்மல் டோபாலஜி, அதாவது ஆர்டர் டோபாலஜி தானே, மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி தானே நம்ம ஆருக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த டோபாலஜியில் இது செகண்ட் கவுண்டபிள். இதே ஆர் டிஸ்கிரீட் டோபாலஜியில் இது செகண்ட் கவுண்டபிள் கிடையாது, சரிங்களா? ஸோ அந்த டோபாலஜி வேரியேஷன் வச்சு தான் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் வந்து செகண்ட் கவுண்டபிளாக இல்லையான்னு வரும். ஸோ நம்ம கொஷின்ஸில் வந்து அது எந்த டோபாலஜி பேஸ் பண்ணி நாங்கள் செகண்ட் கவுண்டபிளாக இல்லையான்னு கேட்குறாங்கிறது பார்க்கணும். டிஸ்கிரீட் ஸ்பேஸில் கிடையாது, டிஸ்கிரீட் டோபாலஜியில் கிடையாது, நார்மல் ஸ்டாண்டர்ட் டோபாலஜியில் அது இருக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ இதுக்கு ஃபஸ்ட் கவுண்டபிளுக்கும் செகண்ட் கவுண்டபிளுக்கும் அப்போ என்ன கனெக்ஷன், ரெண்டு பேத்துக்குள்ள ரிலேஷன்ஸ், அதுதான் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே தெரிந்த மாதிரி தான் டெஃபினிஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈச் பாயிண்ட்டுக்கும் ஒரு கவுண்டபிள் பேசிஸ் இருக்கும். அங்கே அந்த டோபாலஜிக்கு வந்து ஹோல் ஸ்பேஸுக்குமே ஒரு கவுண்டபிள் பேசிஸ். இதை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா எப்படி சொல்லலாம்னா, இப்போது ஃபஸ்ட்டு டோபாலஜியில் x1ங்கிற பாயிண்ட்டுக்கு எனக்கு b1ங்கிற ஒரு கவுண்டபிள் பேசிஸ், x2ங்கிற பாயிண்ட்டுக்கு b2ங்கிறது ஒரு கவுண்டபிள் பேசிஸ். ஆனால் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதில் சொல்கிறோம்? ஃபஸ்ட் கவுண்டபிளில். ஆனால் செகண்ட் கவுண்டபிளில் எல்லா x1 x2 எல்லா பாயிண்ட்டுக்குமே ஒரே கவுண்டபிள் பேசிஸ் தான்.
ஸோ இதுக்கும் இது கவுண்டபிள் பேசிஸாக இருக்கும், இதுக்கு இது கவுண்டபிள் பேசிஸாக இருக்கும். ஸோ இதுதான் இது ரெண்டு பேத்துக்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி பார்த்தா ஃபஸ்ட் கவுண்டபிள்ங்கிறது லோக்கல் ப்ராப்பர்ட்டி, ஏன்னா இதை நம்ம பாயிண்ட் வைஸ் தானே சொல்கிறோம். அது குளோபல் ப்ராப்பர்ட்டி, ஏன்னா அது ஃபுல்லாக என்டையர் ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கவுண்டபிள் எல்லாம் செகண்ட் கவுண்டபிள் கிடையாது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டு பேத்துக்குமே நம்மளால் x1க்கு வேறு ஒரு கவுண்டபிள் பேசிஸ் இருக்குது, x2க்கு வேறு கவுண்டபிள் பேசிஸ் இருக்குது. ஆனால் செகண்ட் டோபாலஜி பொறுத்த வரைக்கும் எல்லாமே செகண்ட் கவுண்டபிள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேமாக இருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ தட்ஸ் நாட் இம்ப்ளைஸ் செகண்ட் கவுண்டபிள், இம்ப்ளைஸ் ஃபஸ்ட் கவுண்டபிள். இது ஆட்டோமேட்டிக் தான். ஏன்னா ஃபஸ்ட் கவுண்டபிள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு கவுண்டபிள் பேசிஸ் இருந்தால் போதும். நமக்கு தான் ஹோல் பாயிண்ட் எல்லா பாயிண்ட்டுக்குமே ஒரு கவுண்டபிள் பேசிஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பேசிஸே நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்வியஸாக ட்ரூவாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட் கவுண்டபிள் பொறுத்த வரைக்கும் அன்கவுண்டபிள் டிஸ்கிரீட் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபஸ்ட் கவுண்டபிளாக இருக்கும். ஆனால் இப்போ தானே ஒரு ரிசல்ட் பார்த்தோம், டிஸ்கிரீட் ஸ்பேஸ் இஸ் செகண்ட் கவுண்டபிள் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் இஸ் கவுண்டபிள். அப்போது இது வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்காது, செகண்ட் கவுண்டபிளாக இருக்காது. ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் கவுண்டபிள் இம்ப்ளைஸ் ஃபஸ்ட் கவுண்டபிள், பட் ஃபஸ்ட் கவுண்டபிள் டஸ் நாட் இம்ப்ளை செகண்ட் கவுண்டபிள். ஓகேங்களா? ஸோ இதே இதுக்கான ரிசல்ட். நெக்ஸ்ட் இதுக்கு ரிலேட்டடான ரிசல்ட்ஸ் இதெல்லாம். சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ ஃபஸ்ட் கவுண்டபிள், இப்போது அதாவது இப்போது எக்ஸ் வந்து ஃபஸ்ட் கவுண்டபிள்னா இதுக்குள்ளே இருக்க சப்ஸ்பேஸும் ஃபஸ்ட் கவுண்டபிள். அதே போல் எக்ஸ் செகண்ட் கவுண்டபிள்னா அதுக்கு உள்ளே இருக்கிற செட்டும் செகண்ட் கவுண்டபிள். ஸோ இது ரெண்டும் வந்துடும். அதே போல் வெறும் ப்ராடக்ட் மட்டும், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட் கவுண்டபிள் கிடையாது. கவுண்டபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட் கவுண்டபிள் தான் ஃபஸ்ட் கவுண்டபிள். சிமிலர்லி கவுண்டபிள் ப்ராடக்ட் ஆஃப் செகண்ட் கவுண்டபிள் தான் செகண்ட் கவுண்டபிள். இந்த வீடியோஸில் ஃபுல்லாகவே நம்ம என்ன பார்ப்போம்னா இந்த சப்ஸ்பேஸும் இந்த ப்ராடக்ட்டும் வச்சு தான், அதாவது சப்ஸ்பேஸ் ஆஃப் தி ஸ்பேஸ் அதே ஸ்பேஸை ப்ரிசர்வ் பண்ணதா, ப்ராடக்ட்டும் அந்த ஸ்பேஸை ப்ரிசர்வ் பண்ணுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கவுண்டபிள் செகண்ட் கவுண்டபிள் வந்து சப்ஸ்பேஸை ப்ரிசர்வ் பண்ணும். ஆனால் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டபிள் ப்ராடக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்பேஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணும். ஸோ இதுதான் அந்த 4 கண்டிஷன். அஞ்சாவது கண்டிஷன் வந்து சப்போஸ் தட் எக்ஸ் ஹேஸ் அ கவுண்டபிள் பேசிஸ். அப்படின்னா இந்த இடத்துல எதை மீன் பண்ணுறாங்கன்னா எக்ஸ் இஸ் செகண்ட் கவுண்டபிள். ஏன்னா எக்ஸ் ஹேஸ் அ கவுண்டபிள் பேசிஸ் தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஹேஸ் அ கவுண்டபிள் பேசிஸ் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அதை ஃபஸ்ட் கவுண்டபிள் மீன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் செகண்ட் கவுண்டபிள் இம்ப்ளைஸ் ஃபஸ்ட் கவுண்டபிள்னால நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபஸ்ட் கவுண்டபிளில் வந்துடும். ஸோ இன் ஜென்ரல் இது வந்து எக்ஸ் ஹேஸ் அ கவுண்டபிள் பேசிஸ்னால் எதை மீன் பண்ணுது, இட் இஸ் அ செகண்ட் கவுண்டபிளை மீன் பண்ணுது. ஸோ அப்படி இருந்ததுன்னா தென் எவரி ஓப்பன் கவரிங் ஆஃப் எக்ஸ் contains a countable subcollection covering x. இப்போது நான் இந்த x எடுத்துக்கிறேன், இந்த செட்டில் ஓப்பன் கவரிங், இதெல்லாம் ஓப்பன் கவரிங். இந்த ஓப்பன் கவரிங் வந்து இதுக்கு ஒரு கவுண்டபிள் சப் கலெக்ஷன் எடுக்கிறேன், அதுவும் என்ன பண்ணும், எக்ஸை கவர் பண்ணும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே இருக்குது. அடுத்து தேர் எக்ஸிஸ்ட் a countable subset of x that is dense in x. கவுண்டபிள் சப்செட் இப்போ எக்ஸ் எடுத்துக்கிறேன், இதுக்குள்ளே ஒரு ஏங்கிற ஒரு சப்செட் எடுத்துக்கிறேன். அது என்னவா இருக்குன்னா ஏ க்ளோஷர் ஈக்குவல் டு எக்ஸ். டென்ஸ்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எல்லாமே அந்த சப்செட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுதான் இதை மீன் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட் கவுண்டபிள் செகண்ட் கவுண்டபிளுக்கு ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து இப்போது நம்ம லாஸ்ட்டு ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல, எக்ஸ் ஹேஸ் அ கவுண்டபிள் பேசிஸ்னால் எவரி ஓப்பன் கவரிங் ஹேஸ் கண்டெய்ன்ஸ் அ கவுண்டபிள் சப் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து இன்னொரு லைன் வந்து எவரி தேர் எக்ஸிஸ்ட் அ கவுண்டபிள் சப்செட் தட் இஸ் டென்ஸ் இன். அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் டெஃபினிஷனாக இருக்குது. அதுதான் வந்து லிண்டலாஃப் ஸ்பேஸும் செப்பரபிள் ஸ்பேஸும். அங்கே வந்து கவுண்டபிள் பேசிஸ் இருந்தால் அந்த கண்டிஷன். இன் ஜென்ரல் ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம், அந்த ஸ்பேஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது லிண்டலாஃப், அந்த ஸ்பேஸ் டென்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது செப்பரபிள். ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க, எ ஸ்பேஸ் for which every open covering contains a countable subcovering. ஸோ அங்கே பார்த்து அந்த லாஸ்ட் பாயிண்ட்டோட ஃபஸ்ட் இது a space having a countable dense subsetனா அது செப்பரபிள். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சொன்னல இந்த சப்ஸ்பேஸு ப்ராடக்ட் இதை பற்றி தான் நிறைய பார்ப்போன்ட்டு. அதில் லிண்டலாஃப் வந்து ரெண்டுமே ப்ரிசர்வ் பண்ணாது, நீட் நாட் பி தான். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சப்ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட் கவுண்டபிளுக்கு ப்ரிசர்வ் ஆகும், செகண்ட் கவுண்டபிளுக்கு ப்ரிசர்வ் ஆகும், ஆனால் லிண்டலாஃப்க்கு வராது. ஓகேங்களா? இது ப்ராடக்ட்டும் அதே போல் தான், ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் வரும். அது ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் அடிஷ்னலாக என்ன கண்டிஷன் வேணும், கவுண்டபிள் ப்ராடக்டாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ அப்படி இருந்தால் அது ப்ரிசர்வ் ஆகும். இங்கே ப்ராடக்ட்டும் ப்ரிசர்வ் ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து எக்ஸுங்கிறது ஒரு லிண்டலாஃப், ஒய்ங்கிறது காம்பேக்டாக இருந்தால் தென் எக்ஸ் க்ராஸ் ஒய் இஸ் லிண்டலாஃப். இந்த ரிசல்ட் வருது. இப்போது இங்கே வந்து சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு காம்பேக்ட் உள்ளே கொண்டு வராங்க.
ஸோ காம்பேக்ட் இங்கே எதுக்கு மெர்ஜ் பண்ணணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட? காம்பேக்ட்டுக்கும் அப்போ லிண்டலாஃப்க்கும் என்ன சம்மந்தம்? கரெக்டுங்களா? ஏன்னா இப்போ நம்ம இது வரைக்கும் ஃபஸ்ட் கவுண்டபிள் செகண்ட் கவுண்டபிள் பற்றி பார்த்தோம், லிண்டலாஃப் பற்றி இப்போ வந்திருக்கோம். ஏன்னா இந்த அந்த ரிசல்ட்டில் இருந்து அந்த டெஃபினேஷன் லிண்டலாஃபும் செப்பரபிளாக கொண்டு வந்தோம். திடீர்னு காம்பேக்ட் உள்ளே கொண்டு வருவோம். அப்போ லிண்டலாஃப்க்கும் காம்பேக்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? காம்பேக்ட் ஸ்பேஸை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அது அந்த டெஃபினேஷன் இதையும் பாருங்களேன். அதில் என்ன வரும்? எவரி ஓப்பன் கவரிங் கண்டெய்ன்ஸ் எ ஃபைனைட் சப் கவரிங். எதுக்கு? காம்பேக்ட்டுக்கு. லிண்டலாஃப்க்கு எவரி ஓப்பன் கவரிங் கண்டெய்ன்ஸ் எ கவுண்டபிள் சப் கலெக்ஷன்ஸ். ஸோ இங்கே ஃபைனைட்டுங்கிறது இங்கே கவுண்டபிள். ஸோ அதுதான் இங்கே மெயின் டிஃப்ரென்ஸ். அடுத்த இம்ப்ளிகேஷன் நமக்கு தெரியும்ல, ஃபைனைட் செட் எல்லாமே கவுண்டபிள் செட்டுன்னு. அப்போ காம்பேக்ட் எல்லாமே லிண்டலாஃப். ஆனால் கவுண்டபிள் எல்லாமே ஃபைனைட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ தட்ஸ் நாட் இம்ப்ளை காம்பேக்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1, இங்கே செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் வித் யூஸ்வல் டோபாலஜி. இப்போ இது வந்து கவுண்டபிள் சப் கவர் இருக்கும், இதுக்கு ஃபைனைட் சப் கவர் இருக்கும். பட் இதுக்கு நம்மளால் ஆருக்கு நம்மளால் ஃபைனைட் சப் கவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, நம்ம ஆர் இஸ் நாட் காம்பேக்ட்டுங்கிற டெஃபினேஷன் யூஸ் பண்ணி. ஸோ அதுதான் இங்கே இருக்குது. அடுத்து வந்து அதே போல் இது ப்ராடக்ட்டை ப்ரிசர்வ் பண்ணும், எது? காம்பேக்ட். ஆனால் இங்கே தான் ப்ராடக்ட் ஃபெயில் ஆகும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது ஒன்று. இதுக்கும் செகண்ட் கவுண்டபிளுக்கும் ஏதோ ஸ்டேட் டைரக்ட் ரிலேஷன் கிடையாது. பட் இது வந்து செகண்ட் கவுண்டபிலிட்டி வரும். ஏன்னா நம்ம தான் சொல்லியிருக்கோனே, எக்ஸ் ஆஸ் அ கவுண்டபிள் பேசிஸ்னால் தென்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன். அப்போ எக்ஸ் கவுண்டபிள் பேசிஸ்னால் எக்ஸ் இஸ் செகண்ட் கவுண்டபிள். அப்போ எவ்ரி செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸும் லிண்டலாஃப் ஸ்பேஸ்ன்னு வந்துடும் இல்லையா. ஸோ அப்போ இது வந்து செகண்ட் கவுண்டபிலிட்டி ரிலேட் ஆகுது இதில். ஓகே, இப்போ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் இந்த டோபாலஜிலே. இப்போது அதில் இந்த சிலபஸில் வந்து செப்பரேஷன் ஆக்சம்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அதில் மொத்தம் 3 ஆக்சம்ஸ் இருக்குது. ஹாஸ்டாஃப், ரெகுலர், நார்மல். நம்ம ஹாஸ்டாஃப் பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த டெஃபினேஷன் மீன் பண்ணி தான் அந்த ரெகுலர், நார்மல் எல்லாமே வரும். இது 3 ரிலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெஃபினேஷன் ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். இப்போது ஹாஸ்டாஃப் ஒரு தடவை சொல்லிடலாமா? ஹாஸ்டாஃபில் என்ன பண்ணியிருப்போம்? எக்ஸ், ஒய் 2 டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் எடுத்துக்குவோம். இந்த 2 டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கும் எனக்கு டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஹாஸ்டாஃபோட டெஃபினேஷன். ஃபார் எவரி 2 distinct elements we can find disjoint open sets containing x containing y. இது ஹாஸ்டாஃபுக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெகுலர் ஸ்பேஸ்னால் என்ன, நார்மல் ஸ்பேஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ரெகுலர் ஸ்பேஸில் எங்கே வேரி ஆகும்னா, இப்போ இது 1 point sets are closed. 1 point sets is nothing but single ten set. அது closed. இது ஆப்வியஸாக 3 டெஃபினேஷனுக்குமே வந்துடும். x is said to be regular if for each pair. இப்போ ஒவ்வொரு 3 டெஃபினேஷனுக்குமே ஒரு பேர் வரும். அதுதான் அந்த 3ஐயும் வேரி பண்ணும். ஹாஸ்டாஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேருங்கிறது 2 பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். ரெகுலரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு, ஒரு க்ளோஸ்டு செட்டை சூஸ் பண்ணிக்கணும். நார்மல் பொறுத்த வரைக்கும் 2மே க்ளோஸ்டு செட்டாக சூஸ் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் இங்கே வேரி. இது எல்லாமே சேம். இதுதான் 3 பேத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். அதாவது ஃபார் ஈச், இப்போ நம்ம ஹாஸ்டாஃப்க்கு ஒரு 2 பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அதுக்கு டிஸ்ஜாயிண்ட் இது. ரெகுலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட், ஒரு க்ளோஸ்டு செட். இங்கே எக்ஸு, இதுதான் நம்மளோட க்ளோஸ்டு செட். அப்படி இருந்துச்சுன்னா அந்த க்ளோஸ்டு செட்டில் இந்த எக்ஸ் இருக்கக்கூடாது. அது முக்கியம். ஏன்னா இங்கே நம்ம டிஸ்டிங்க்ட்டுங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட்டு, ஒரு க்ளோஸ்டு செட் இருக்கிறதுனால இந்த இடத்துல எப்படி சொல்கிறோன்னா, இந்த எஃப்ல இல்லாத ஒரு பாயிண்ட்டை தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிறப்ப தேர் எக்ஸிஸ்ட் டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செட்ஸ் யூ அண்ட் வி கண்டெய்னிங் எக்ஸ் அண்ட் எஃப் ரெஸ்பெக்டிவ்லி. சேம் இந்த லாஸ்ட் லைன் வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். இதில் நல்லா நோட் பண்ணிக்கணும், இங்கே ஃபார் ஈச் பேர், இங்கே ஃபார் ஈச். இந்த மாதிரி எல்லா பேருக்குமே பாசிபிள், இந்த கண்டிஷன் பாசிபிளாக இருந்துச்சுன்னா தென் இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம ரெகுலர்னு சொல்லிக்கலாம். ஓகே தானுங்களா? இப்போ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து நம்ம என்ன டெஃபினேஷன் சொல்லணும்? நார்மல். சேம் அதே தான். 1 point sets are closed, then x is said to be normal if for, நான் என்ன சொன்னேன், நார்மல் பொறுத்த வரைக்கும் 2மே க்ளோஸ்டு செட்டை எடுத்துக்கணும். ஹாஸ்டாஃபுக்கு 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்டு, ரெகுலருக்கு ஒரு பாயிண்ட், ஒரு க்ளோஸ்டு செட், நார்மலுக்கு 2மே க்ளோஸ்டு செட். இதில் பார்த்திங்கன்னா இந்த 2 பேருக்குமே சம்மந்தம் இருக்கக்கூடாது, அது 2 டிஸ்டிங்க்டாக இருக்கணும். அதே போல் இந்த க்ளோஸ்டு செட்டில் இல்லாத ஒரு பாயிண்ட்டாக இருக்கணும் ரெகுலரில். இது வந்து 2மே டிஸ்ஜாயிண்டாக இருக்கணும். ஸோ அதான் 2 டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் எடுத்துக்கணும். இதை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஓப்பன் செட்ஸ் யூ அண்ட் வி கிடைக்கும். அப்படி கிடைச்சிச்சுன்னா தென் இட் இஸ் said to be நார்மல். ஓகேவா? இப்போ இது 3 பேத்துக்குள்ள ரிலேஷன். ரெகுலர் வாஸ் ஹாஸ்டாஃப் ஃபர்ஸ்ட், சரி ஆக்சுவலாக அங்கே நார்மல் வரும். ரெகுலர் வாஸ் ஹாஸ்டாஃப் ஃபர்ஸ்ட் நார்மல். அதாவது ஹாஸ்டாஃப் ஸ்பேஸுங்கிறது பெருசு. இதை நம்ம வென் டயக்ராமில் நோட்டேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹாஸ்டாஃப்ங்கிறது பெரிய ஸ்பேஸ், அதுக்குள்ளே தான் ரெகுலர் இருக்குது, அதுக்குள்ளே தான் நார்மல் இருக்குது. இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், எவ்ரி நார்மல் ஸ்பேஸ் இஸ் ரெகுலர், எவ்ரி ரெகுலர் ஸ்பேஸ் இஸ் ஹாஸ்டாஃப். ஏன்னா இப்போ இங்கே வந்து 2 பாயிண்ட்டை மீன் பண்ணுது, இங்கே வந்து பாயிண்ட்டும் ஒரு செட்டு மீன் பண்ணுது.
இங்கே ரெண்டுமே செட்டாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த பார்ட் வரும் எவ்ரி நார்மல் ஸ்பேஸ் இஸ் ரெகுலர், ரெகுலர் இஸ் ஹாஸ்ட் ஆஃப். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? HRN. ஸோ செப்பரேஷன் ஆக்சியம் அப்படின்னாவே இந்த HRNங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ கான்வெர்ஸ் பார்ட், அதாவது இந்த எவ்ரி ஹாஸ்ட் ஆஃப் ரெகுலராக இருக்குமா, எவ்ரி ரெகுலர் நார்மலாக இருக்குமா? மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலர் இல்லாத ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் இந்த வென் டயக்ராம் இப்படி போட்டிருக்கோம். அப்போ எந்த கண்டிஷன் போட்டால் இது ரெகுலராக மாறும், எந்த கண்டிஷன் போட்டால் இந்த ரெகுலர் நார்மலாக மாறும், எந்த கண்டிஷன் போட்டால் ஹாஸ்ட் ஆஃப் நார்மலாக மாறும், இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அடுத்த இருக்க கண்டிஷன்ஸ், அடுத்த வர ரிசல்ட்ஸில் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு இம்ப்ளிகேஷன் ட்ரூப்பா, ஏன்னா நார்மல்லேருந்து ரெகுலர், ரெகுலர்ந்து ஹாஸ்ட் ஆஃப், அப்போ ஆட்டோமேட்டிக்காக நார்மல்லேருந்து ஹாஸ்ட் ஆஃப் வந்துடும். ஓகேங்களா? இது ட்ரூ. ஆனால் கான்வெர்ஸ் பார்ட் வரத்துக்கு எப்படி கான்வெர்ஸ் பார்ட் அப்படியே ஹோல்ட் ஆகாது, ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தால் தான் ஹோல்ட் ஆகும். அது எந்த கண்டிஷன் அப்படிங்கிறது அடுத்ததில் பார்ப்போம். அதுதான் இங்கே இருக்கிற ரிசல்ட்ஸ். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். let X be a topological space 1.6 closed. நீங்கள் இந்த ரெகுலர் நார்மல் ஹாஸ்ட் ஆஃப் எல்லாம் சொல்ல வரப்பே நீங்கள் இந்த சிங்கிள்டன் செட் க்ளோஸ்டுங்கிற கண்டிஷன் எல்லாத்துக்குமே வந்துடும். அது ஆப்வியஸாக நீங்கள் எழுதிக்கணும். இப்போ X is ரெகுலர்னு எப்போ சொல்லிக்கலாம்னா, ஏன்னா நம்ம இப்போ எல்லா ரெகுலர் நார்மல் எல்லாமே நம்ம டெஃபினேஷன் வைஸ் கொண்டு போக முடியாது. அப்போ நம்ம அங்கே கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் வச்சு தான் எடுக்கணும். இப்போ எக்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட்டு நம்மளால் எடுக்க முடியும். ஏன்னா இப்போ ரெகுலருங்கிறது ஒரு பாயிண்ட்டும் ஒரு செட்டையும் மீன் பண்ணி தான் வரும். ஸோ ஒரு பாயிண்ட்டு ஒரு நெய்பர்ஹுட், அது ரெண்டும் எடுத்துக்கிட்டோம்னா there is another neighborhood V of X such that இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? V closure is a subset of U. சிமிலர்லி இப்போ நார்மல் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து நமக்கு பாயிண்ட்டும் இது வருது, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு செட்டு தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே க்ளோஸ்டு செட் இருக்கிறப்போ அண்ட் அன் ஓப்பன் செட் U containing A, அதாவது ரெகுலரோட டெஃபினேஷன் படி ஒரு பாயிண்ட் இங்கே வரும், நார்மலுக்கு ஒரு செட்டு வரும். ஸோ எக்ஸை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி ஒரு நெய்பர்ஹுட் U அப்படி எடுத்துக்கிட்டோம். அதாவது எக்ஸை கண்டெயின் பண்ணிருக்க எல்லா நெய்பர்ஹுடுக்கும் தேர் இஸ் எ நெய்பர்ஹுட் V of X such that இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே போல் ஒரு செட் எடுத்துக்கிட்டோம்னா இதை கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கிற எல்லா ஓப்பன் செட்டுக்குமே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இதை வச்சு, ஏன்னா இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன், ஸோ இதை வச்சு கூட நம்ம ரெகுலராக நார்மலானு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்பேஸ். இப்போ முன்ன சொன்னோம்ல சப்ஸ்பேஸும் ப்ராடக்ட்டை பற்றி பார்ப்போம். ஹாஸ்ட் ஆஃப் ஸ்பேஸும் சப்ஸ்பேஸை ப்ரிசர்வ் பண்ணும், ப்ராடக்ட்டு ப்ரிசர்வ் பண்ணும், ரெகுலரும் சப்ஸ்பேஸை ப்ரிசர்வ் பண்ணும், ரெகுலரும் ப்ராடக்ட்டை ப்ரிசர்வ் பண்ணும். ஸோ அப்போ இதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஹாஸ்ட் ஆஃப் ஸ்பேஸும் சப்ஸ்பேஸ் வருது, ப்ராடக்ட் வருது, ரெகுலர் ஸ்பேஸ்க்கும் சப்ஸ்பேஸ் வருது, ப்ராடக்ட் வருது. தென் வாட் அபவுட் நார்மல், அதை திங்க் பண்ணுங்கள். அப்போ வந்து நார்மல் ஸ்டேட்டாக இல்லைன்னா இப்போ ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும் தானே வருது, அது எந்த கண்டிஷன்ஸ்னு பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா முன்ன கான்வெர்ஸ் பார்ட், அந்த எவ்ரி நார்மல் ரெகுலர் ஹாஸ்ட் ஆஃப் இந்த இம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ரிவர்ஸ் பார்ட் கான்வெர்ஸ் பார்ட் வராது இல்லையா? அப்போது எப்போ எவ்ரி ரெகுலர் ஸ்பேஸ் இஸ் நார்மல், டயக்ராம் ரீகால் பண்ண முடியுதா? ஹாஸ்ட் ஆஃப் HRN ரெகுலர் நார்மல், இதில் இந்த இம்ப்ளிகேஷன்ஸ் தான் வேணும். ரெகுலர்லேருந்து நார்மல் கொண்டு வருது. எப்போ ரெகுலர்லேருந்து நார்மல் கொண்டு வரணும்னா இஃப் இட் ஹேஸ் அ கவுண்டபிள் பேசிஸ். அந்த ரெகுலர் ஸ்பேஸ்க்கு உங்களால் கவுண்டபிள் பேசிஸ் கொண்டு வர முடிஞ்சதுன்னா தென் இட் செட் பி நார்மல். அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு கவுண்டபிள் பேசிஸ் வரும். இப்போது கவுண்டபிள் பேசிஸ் வரும்னாலே அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், செகண்ட் கவுண்டபிள்னு சொல்லிக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெகுலர் ஸ்பேஸ்னால் செகண்ட் கவுண்டபிளாக இருந்துச்சுனாலும் நமக்கு வந்து நார்மல் கண்டிஷனை ப்ரூவ் பண்ணும். ஓகேங்களா? அதே போல் மெட்ரிசிபிள் ஸ்பேஸும் நார்மல், இதுவும் நம்ம பார்த்தோம். HRNல NRH. இப்போ ரெகுலர்லேருந்து நார்மலுக்கு வந்து கவுண்டபிள் பேசிஸ் இருக்குன்னு சொன்னோம். ஹாஸ்ட் ஆஃப்லேருந்து நார்மல் கொண்டு வரத்துக்கு காம்பேக்டாக இருக்கணும். அப்படி காம்பேக்டாக இருந்துச்சுன்னா ஹாஸ்ட் ஆஃப் இம்ப்ளைஸ் நார்மல் அப்படின்னு கொண்டு வரலாம். இன்னொரு வேர்டு இருக்கும் இந்த லைன், லோக்கலி காம்பேக்டாக இருந்தால் ரெகுலர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து அந்த ஹாஸ்ட் ஆஃப் ரெகுலர் நார்மல் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. இந்த இம்ப்ளிகேஷன் வரும் HRNல எவ்ரி நார்மல் ஸ்பேசஸ் ரெகுலர் ஸ்பேசஸ் ஹாஸ்ட் ஆஃப், அதே போல் நார்மல் இம்ப்ளைஸ் ஹாஸ்ட் ஆஃப், இதெல்லாம் வரும். புரியுதுங்களா? அதாவது HRNல நார்மல் இம்ப்ளைஸ் ரெகுலர் இம்ப்ளைஸ் ஹாஸ்ட் ஆஃப், ஸோ அப்போ நார்மல் இம்ப்ளைஸ் ஹாஸ்ட் ஆஃப், இந்த ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். இது கான்வெர்ஸ் பார்ட். இதோட கான்வெர்ஸ் பார்ட்னா R ப்ளஸ் கவுண்டபிள் பேசிஸ் இருந்ததுன்னா நார்மல். ஓகேங்களா? இதில் H ப்ளஸ் ரெகுலருக்கு லோக்கலி காம்பேக்டாக இருந்தால் ரெகுலர், H ப்ளஸ் காம்பேக்டாக இருந்தால் நார்மல்.
ஸோ இந்த இம்ப்ளிகேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த ரிவர்ஸ் கான்வெர்ஸ் பார்ட் இம்ப்ளிகேஷனுக்கு இந்த கண்டிஷன்லாம் இருந்துச்சுன்னா வரும். ஸோ இது இங்கே பார்த்துருக்கோம். அடுத்து வந்து இன்னொரு நார்மலுக்கு வந்து எவ்ரி வெல் ஆர்டர் செட். வெல் ஆர்டர் செட்டை நம்ம செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் கூட எடுத்துக்கலாம். இட் இஸ் நார்மல் இன் தி ஆர்டர் டோபாலஜி. நெக்ஸ்ட்டு இப்போ நான் சொன்னோம்ல, சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ ஹாஸ்டாஃப் சப்ஸ்பேஸ் ஆஃப் ரெகுலர் ஸ்பேஸும் ரெகுலர் அந்த மாதிரி பார்த்தோம். ஆனால் நார்மல் ஸ்பேஸ்க்கு பார்க்கலல்ல, நம்ம கூட யோசிக்க சொன்னோம் இல்லையா, அந்த நார்மல் ஸ்பேஸ்க்கு க்ளோஸ்டுங்கிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா, க்ளோஸ்டு ப்ளஸ் நார்மல் இருந்துன்னா நார்மல்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே நம்ம பார்த்தோம்ல, ரெகுலர் ப்ளஸ் கவுண்டபிள் பேசிஸ்னால் நார்மல், ரெகுலர் ப்ளஸ் கவுண்டபிள் பேசிஸ்னால் செகண்ட் கவுண்டபிள். நல்லா பாருங்கள், ரெகுலர் ப்ளஸ் கவுண்டபிள் பேசிஸ்னால் இம்ப்ளைஸ் ரெகுலர் ப்ளஸ் செகண்ட் கவுண்டபிள். அந்த செகண்ட் கவுண்டபிளில் இருந்து தானே நம்ம லிண்டல் ஆஃப் ஸ்பேஸ் கொண்டு வந்தோம். அப்போ ரெகுலர் ப்ளஸ் லிண்டல் ஆஃப் ஸ்பேஸ் விச் இம்ப்ளைஸ் அப்போ நமக்கு என்னென்னு வந்துடும், நார்மல்னு வந்துடும். ஓகே தானுங்களா? ஸோ இதுதான் இந்த ஹாஸ்டாஃப் ரெகுலர் நார்மலுக்கான உள்ள ரிலேஷன்ஸ். இப்போது நம்ம எப்படி இந்த ரெகுலர் ஸ்பேஸ் நார்மல் ஹாஸ்டாஃப்க்குலாம் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருந்தது, அந்த மாதிரி இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ யுரேசன் லெம்மா இதே பேஸ் பண்ண மாதிரி 2 டெஃபினேஷன். அது 2 டெஃபினேஷன் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். 2 டிஸ்ஜாயிண்ட் க்ளோஸ்டு செட்ஸ் ஏ அண்ட் பின்னு 2. ஒரு நார்மல் ஸ்பேஸுங்கிறது எக்ஸு, நார்மல் ஏ அண்ட் பிங்கிறது 2 க்ளோஸ்டு செட்ஸ். அடுத்து ஏபிங்கிற ஒரு க்ளோஸ்டு இன்டர்வல் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்தால், அதாவது ஒரு நார்மல் ஸ்பேஸ், 2 டிஸ்ஜாயிண்ட் க்ளோஸ்டு சப்செட், அப்புறம் ஒரு இன்டர்வல், இது 3 இருந்துச்சுன்னா we can find a continuous map. எஃப்னு ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த எஃப் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் எஃப் ஆஃப், இப்போ இந்த 2 க்ளோஸ்டு செட் இருக்கு இல்லையா, இந்த க்ளோஸ்டு செட் இருக்குல்ல, இந்த எஃப் ஆஃப் ஏ, இதில் ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் எங்கே மேப் ஆகும்னா சிங்கிள்டன் ஏக்கு மேப் ஆகும். அதே போல் பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் எங்கே மேப் ஆகும்னா சிங்கிள்டன் பி, அதாவது இந்த எண்டு பாயிண்ட்ஸ்க்கு மேப் ஆகும். இந்த க்ளோஸ்டு செட்ஸ் எல்லாமே இந்த எண்டு பாயிண்ட்டுக்கு மேப் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் யுரேசன் லெம்மா. அந்த 2 க்ளோஸ்டு செட்டுக்குமே ஒரே எலிமெண்ட்டில் மேப் ஆகும், அதாவது ஏங்கிறது ஒரு எலிமெண்ட், பிங்கிறது ஒரு எலிமெண்ட்டில் மேப் ஆகும். ஸோ அப்படி மேப் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் யுரேசன் லெம்மா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் 2 டெஃபினிஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன், இன்னொன்று கம்ப்ளீட்லி ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு. செப்பரேஷன் அப்படிங்கிறது லைக் இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 சப்செட்ஸ், இந்த இடத்துல அது க்ளோஸ்டா டிஸ்ஜாயிண்டாக அது எதுவுமே சொல்ல, 2 சப்செட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் இஃப் தேர் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ், நமக்கு யுரேசன் லெம்மா படி நமக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ தேர் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இந்த இடம் வேரி ஆகுது 0 and 1. அங்கே வந்து ஜென்ரல் பாயிண்ட் ஏ கமா பின்னு இருந்தது, இங்கே வந்து பர்டிகுலராக 0 and 1 அந்த மாதிரி இருக்குது. சேம் அதே ரிசல்ட் தான். எஃப் ஆஃப் ஏ ஃபுல்லாக 0க்கு மேப் ஆகும், பி ஃபுல்லாக 1க்கு மேப் ஆகும் அப்படின்னா தென் வி கேன் சே தட் ஏ அண்ட் பி கேன் பி செப்பரேட்டட். ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி, இந்த ஃபங்க்ஷன் மூலமாக ஏவும் பியும் செப்பரேட் ஆகுது. அப்போ செப்பரேட் இன் த சென்ஸ் தே ஆர் டிஸ்ஜாயிண்ட். ஸோ அந்த லெம்மா யூஸ் பண்ணி தான் இங்கே இந்த இது வருது. சேம் பிக்சர் தான். ஸோ எக்ஸு இந்த இடத்துல ஏ பின்னு வந்துடும், சரிங்களா? ஏ அண்ட் பின்னு இருக்கும், இங்கே ஏ பின்னு இருக்கும். செப்பரேஷனில் நம்ம இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து செப்பரேஷனுக்கான டெஃபினேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ரெகுலர். கம்ப்ளீட்லி ரெகுலரில் எங்கே வேரி ஆகுனா, இப்போது அதே அங்கே வந்து ஸ்மால் லெட்டர் ஏ கமா பின்னு பார்த்தோம், அதிலிருந்து நமக்கு வந்து 0,1 அது செப்பரபிளில் வந்துடுது, சரி செப்பரேஷனில் வருது. கம்ப்ளீட்லி ரெகுலரில் இப்போ நீங்கள் 2 க்ளோஸ்டு செட் இருப்பீங்க, ஆனால் இங்கே வந்து ஒரு க்ளோஸ்டு செட் ஒரு பாயிண்ட். ஸோ இது கேபிட்டல் ஏங்கிற ஒரு க்ளோஸ்டு செட், இங்கே ஸ்மால் லெட்டர் ஏங்கிறது ஒரு பாயிண்ட். ஸோ அதே ஃபங்க்ஷன் தான் S2 0,1. ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் உங்களால் டிஃபைன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா தென் இட் இஸ் செட் டு பி கம்ப்ளீட்லி ரெகுலர். இது எப்படி உங்களை கன்ஃபியூஸ் ஆகாமல் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஆல்ரெடி ரெகுலராகவே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு க்ளோஸ்டு செட்டு ஒரு பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுருக்கோம். ஸோ அதே ஐடியா தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஒரு க்ளோஸ்டு செட் ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியுதுன்னா அதை கம்ப்ளீட்லி ரெகுலர் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சரி, இதுக்கு ரிலேட்டடான ரிசல்ட்ஸ் அதே சப்ஸ்பேஸை ப்ராடக்ட் இதெல்லாம் செக் பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட்லி ரெகுலரும் சப்ஸ்பேஸை ப்ரிசர்வ் பண்ணுது, ப்ராடக்ட்டும் ப்ரிசர்வ் பண்ணுது. ஸோ இது எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு கனெக்டட் நார்மல் ஸ்பேஸு மோர் தென் 1 பாயிண்ட் இருந்தால் அது அன்கவுண்டபிள். அதே கனெக்டட் ரெகுலர் ஸ்பேஸ் மோர் தென் 1 பாயிண்ட் இருந்தால் அதுவும் அன்கவுண்டபிள். அதே போல் லோக்கலி காம்பேக்ட் ஹாஸ்டாஃப், இந்த வேர்டு இப்போ எங்கேயும் பார்த்துருக்குமே. ஹாஸ்டாஃப் ப்ளஸ் லோக்கலி காம்பேக்ட்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரெகுலர் சொல்லியிருக்கோம். ஸோ எவ்ரி ரெகுலருங்கிறது கம்ப்ளீட்லி ரெகுலர். ஸோ இது வந்து ரெகுலர் இம்ப்ளைஸ் கம்ப்ளீட்லி ரெகுலர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
யுரேசான் மெட்ரிசேஷன் தியரம். யுரேசான் மெட்ரிசேஷன் தியரம்ங்கிறது ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ்னால் மெட்ரிசபிள். ஸோ ரெகுலர் ஸ்பேஸில் கவுண்டபிள் பேசிஸோடு இருந்ததுன்னா அது வந்து மெட்ரிசபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மெட்ரிசபிள் இஸ் நத்திங் பட் அந்த பேசிஸ் எல்லாமே ஒரு பால், ஓப்பன் பால்ஸாக இருக்கும். இது நம்ம மெட்ரிசபிலிட்டிஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் இம்பெண்டிங் தியரம். இந்த இம்பெண்டிங் தியரமில் இதை வளவலன்னு இருக்கிறது ஃபுல்லாக பார்க்காம ஃபஸ்ட்டு ரிவர்ஸ்லேருந்து வந்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் f alpha maps from x to 0,1, then capital F embeds x in 0,1. embeds-னா மேப்பிங், சரிங்களா? இப்போது இந்த f alpha-க்கும் f-க்கும் என்ன ரிலேஷன்னா இதுதான். எஃப்ங்கிறது பார்த்திங்கன்னா எதுக்கு மேப் ஆகும்னா F1, F2 எக்ஸட்ரா F alpha இந்த அதாவது ஜே டுப்பிள்ஸில் இருக்கிறதுக்கு தான் மேப் ஆகும். ஸோ இந்த மேப் அது அப்போ இந்த F alpha-க்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்? ஏன்னா இப்போ கேபிட்டல் F பற்றி பார்த்தோம், வேறு எதுவும் கேபிட்டல் F பற்றி கொடுக்கல. கேபிட்டல் F இஸ் மேப்பிங் ஃப்ரம் எக்ஸ் டு ஆர்ஜே. ஆர்ஜேனே ஜே டுப்பிள் டிஃபைன்டு பை f of x equal to f alpha x. ஸோ இந்த கேபிட்டல் F பற்றி பெருசாக சொல்ல, அப்போ எஃப்ங்கிறது இந்த ஆர்டர் டுப்பிள், இந்த F alpha டுப்பிள்ஸில் நமக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்மால் லெட்டர் F alpha என்னென்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அதுதான் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே என்ன இருக்குன்னா இந்த ஜே டுப்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கலெக்ஷன்ஸ் இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஓகேங்களா? அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எங்கே மேப் ஆகும்னா எக்ஸ்லேருந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஸ்பேஸ்லேருந்து ஆருக்கு, இதுதான் நம்மளோட ஆர், அதுக்கு மேப் ஆகும். என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஒவ்வொரு பாயிண்ட் எக்ஸ் நாட் இருக்குங்க இல்லையா, இங்கே நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க, இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு நெய்பர்ஹுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எந்த நெய்பர்ஹுட் வேணாலும் ஓகே. இப்போ அந்த பாயிண்டில் அது பாசிட்டிவாக இருக்கும், விச் மீன்ஸ் நீங்கள் f of x நாட் இருக்குல்ல அதோட வேல்யூ எப்படி அது ரியல் நம்பர் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ரியல் நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். இது இந்த கண்டிஷன். தேர் இஸ் அன் இண்டெக்ஸ் ஆல்ஃபா சச் தட் f alpha இஸ் பாசிட்டிவ் அட் x நாட். ஓ சாரி, அதாவது இது எல்லா ஃபங்க்ஷனுக்குள்ள தேர் இஸ் அன் ஃபங்க்ஷன் f alpha, ஏதோ ஒரு f alpha-க்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அண்ட் வேனிஷஸ் அவுட் சைட் த யூ, இந்த யூவை தாண்டி வெளியே இருக்கும் இல்லையா, அங்கே இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே இது வேனிஷஸ். வேனிஷஸ்னால் இது வந்து 0 மேப் எல்லாமே 0, சாரி இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே 0க்கு மேப் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு f alpha எடுத்துக்கிறோம். அந்த f alpha-வை தான் ஒரு டுப்பிள்ஸாக எடுத்துக்கிட்டு நம்ம ஃபங்க்ஷன் கேபிட்டல் F மேப் பண்ணுது. ஸோ இந்த மேப்பிங்கை தான் நம்ம இம்பெடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? இப்போ இந்த இம்பெடிங் வந்து கம்ப்ளீட்லி ரெகுலர் எப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்பேஸை கம்ப்ளீட்லி ரெகுலர் சொல்கிறதுக்கு இட் இஸ் ஹோமியோமார்பிக். ஹோமியோமார்பிக்னா என்ன சொன்னோம்? 1 to 1 on to ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ், அதோட இன்வர்ஸும் கண்டினியூஸ். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கொண்டு வர முடிஞ்சதுன்னா எப்படி? எக்ஸ் டு சப்ஸ்பேஸ் ஆஃப் 0,1 ஆஃப் ஜே டுப்பிள்ஸ், ஓகேங்களா? இது மேப் இந்த மாதிரி உங்களால் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஹோமியோமார்பிக் ஃபங்க்ஷன்ஸ் கொண்டு வர முடிஞ்சதுன்னா இந்த ஸ்பேஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரெகுலர். அடுத்து வந்து டிட்ஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம். இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்ல வராங்கன்னா, நார்மல் ஸ்பேஸ் அதில் க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா எனி கண்டினியூஸ் மேப் மேபி எக்ஸ்டென்ட், அதாவது இப்போ எக்ஸுங்கிறது ஒரு நார்மல் ஸ்பேஸ், இதுக்குள்ளே தான் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்கே எஃப்ங்கிற ஃபங்க்ஷன்ஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன்னா இந்த எஃப்பை நான் எக்ஸ் வரைக்குமே கண்டினியூஸாக நம்ம கொண்டு வர முடியும், அப்படி நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுங்கிறத இந்த எக்ஸ்டென்ஷன் தியரம். சிமிலர்லி இப்போ இங்கே ஏ இன்ட்டு இங்கே க்ளோஸ் இன்டர்வல் a, bன்னு எடுத்திருக்கோம், ஓகேங்களா? இதே ஹோல் ஆருக்குமே நம்ம எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? அதோட மேப்பிங் வந்து ஹோல் ஸ்பேஸ்க்குமே நம்ம அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதாவது உங்களோட டொமைனும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ரேஞ்சையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் டிட்ஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம், ஓகேங்களா? அடுத்து இப்போ தான் நம்ம வரோம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்பே கொஞ்சம் ஃபஸ்ட் கவுண்டபிளுக்கும் மெட்ரிசபிளுக்கும் என்ன ரிலேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன ரிலேஷன்ட்டு லாஸ்ட்டாக பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம்ல, அதுதான் இது. ஸோ ஃபஸ்ட் கவுண்டபிளுக்கும் மெட்ரிசபிளுக்கும் இது நம்ம எந்த இடத்துல நம்ம பார்த்தோம்? அந்த ஏ க்ளோஷர், அந்த டெஃபினிஷன், அந்த கன்வர்ஜிங் பாயிண்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம்ல, அது ஆல்ரெடி மெட்ரிசபிலிட்டியில் அதே ரிசல்ட் இருந்தது. அதே ரிசல்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட் கவுண்டபிளுக்கு பார்த்தோம். ஸோ அப்போ ஃபஸ்ட் கவுண்டபிளுக்கும் மெட்ரிசபிளுக்கும் என்ன ரிலேஷன்னா, டெஃபினிஷன் வைஸ் பார்த்திங்கன்னா எவ்ரி பாயிண்ட் ஆஸ் அ கவுண்டபிள் நெய்பர், கவுண்டபிள் பேசிஸ். மெட்ரிசபிளுங்கிறது டோபாலஜி ஃப்ரம் மெட்ரிக் யூஸ் பண்ணி கொண்டு வருது. நெக்ஸ்ட்டு நெய்பர்ஹுட் வந்து பார்த்திங்கன்னா இது கவுண்டபிள், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம கவுண்டபிள் பேசிஸ் சொல்கிறது. இங்கே வந்து ஓப்பன் மெட்ரிக் பால், இங்கே அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இங்கே வந்து ஓப்பன் செட்டுங்கிறது இந்த b1/n of x நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் கவுண்டபிள் வந்து என்னால் மெட்ரிசபிள்னு கொண்டு வர முடியாது, ஆனால் மெட்ரிசபிள் வந்து என்னால் ஃபஸ்ட் கவுண்டபிள் கொண்டு வர முடியும். ஏன்னா இப்போ நான் இந்த கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ இதில் 1/n, n வேரியாக மாறும். nங்கிறது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ இது கவுண்டபிள் தானே.
ஸோ அப்போ மெட்ரிசிபிள்லேருந்து என்னால் ஃபஸ்ட் கவுண்டபிள் கொண்டு வரும், ஆனால் ஃபஸ்ட் கவுண்டபிள் வந்து மெட்ரிசிபிள் வராது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சிப்பின்ஸ்கி ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ்னால் என்ன? இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான், தெரிஞ்ச ஸ்பேஸ் தான். எக்ஸ் ஆஃப் 0,1 இது நம்மளோட ஸ்பேஸ். இதுக்கு கரஸ்பாண்டிங்கான டோபாலஜி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள்டன் 0 எம்டி எக்ஸ். ஸோ இதுதான் என்னோட டோபாலஜி. இப்போ இது வந்து ஃபஸ்ட் கவுண்டபிள் தான், ஏன்னா கலெக்ஷன்ஸ் இருக்கிறதே கவுண்டபிள் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் கவுண்டபிள் வந்துடும். ஆனால் இது வந்து மெட்ரிசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எப்படி அது மெட்ரிசிபிள் இல்லைன்னு சொல்லலாம்னா, நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது, மெட்ரிசிபிள் ஸ்பேஸ் இம்ப்ளைஸ் ஹாஸ்டாஃப் அப்படின்னு தெரியும். இன்கேஸ் இது மெட்ரிசிபிளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கண்டிப்பாக ஹாஸ்டாஃபாக இருக்கும். ஹாஸ்டாஃப்னா என்ன அர்த்தம்? 2 டிஸ்டிங்க் பாயிண்ட்டுக்கு நெய்பர்ஹுட் வரையணும். நான் 0வும் 1ம் நான் எடுத்துக்கிறேன். 0க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெய்பர்ஹுட் சிங்கிள்டன் 0 இருக்குது. ஆனால் 1க்கு இந்த நெய்பர்ஹுட், அதாவது இன்டர்செக்ட் பண்ணாத மாதிரி நமக்கு வேறு நெய்பர்ஹுட் கிடையாது. ஸோ அப்படி பார்க்குறப்போ எனக்கு இந்த ஸ்பேஸ் வந்து ஹாஸ்டாஃப் கிடையாது. அப்போ ஹாஸ்டாஃப் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக மெட்ரிசிபிள் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் கவுண்டபிள் மெட்ரிசிபிள் இம்ப்ளைஸ் ஃபஸ்ட் கவுண்டபிள், ஆனால் இந்த ஸ்பேஸ் நீட் நாட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டோபாலஜி ஃபுல்லாகவே தியரி பேப்பர். ஸோ அதில் எல்லா தியரிஸுமே எல்லா வீடியோஸுமே நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப யோசிக்கிறமா இருக்காது, இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஒரு ஷார்ட்கட்டாக ரீகால் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அவ்வளோதான், இதோட நமக்கு டோபாலஜியோட வீடியோஸ் எல்லாம் முடியுது. தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.